அனைவருக்கும் வணக்கம். முக்கிய 5 மதிப்பெண்கள் வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்வுகளில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள். a = 1/2, b = 2/3 எனில் a + b வகுத்தல் a - b இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏயையும் பியையும் கூடுதல் செய்து அதுக்கு ஒரு எண் மதிப்பு கிடைக்கும். ஏயையும் பியையும் கழித்து, ஏயிலிருந்து பியை கழித்து அதில் ஒரு எண் மதிப்பு கிடைக்கும். அந்த 2 எண் மதிப்புகளையும் வகுத்தா கிடைக்கிற எண் மதிப்பு என்ன அப்படிங்கிறத அந்த கேள்வியினுடைய கேட்பு. நம்ம அதுக்கு இதில் ஏற்கனவே பின்ன அமைப்புகள், விகிதமுறை எண்கள் அமைப்புகள் இருக்கிறதுனால தனித்தனியாக செய்துக்கிடுவோம். a + b தனியாக கண்டுபிடிச்சிக்கிடுவோம், a - b தனியாக கண்டுபிடிச்சிருவோம். இந்த 2 விடையும் இறுதி கட்டமாக வகுத்து அதனுடைய விடையை பெறுவோம். அப்போ a + b கண்டுபிடிப்பதற்கு ஏயினுடைய மதிப்பான 1/2, பியினுடைய மதிப்பான 2/3, அதனோட செயல் கூட்டல் 1/2 + 2/3. இது விகிதமுறை எண்களின் கூட்டல், பின்ன எண்களின் கூட்டல், எப்படி வேணாலும் இதை கருதி இதை செய்யுங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்துருச்சுனாலே மீச்சியமாக எடுத்து சுருக்குவதற்கு பழகிடுங்க. 2 பின்ன எண்களை அல்லது 2 விகிதமுறை எண்களை கூடுதல் செய்ய வேண்டுமானாலும் கழித்தல் செய்ய வேண்டுமானாலும் பகுதி சமப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த உட்கருத்தை நீங்கள் நல்லா நினைவில் பயிற்சியில் வைத்து கொள்ள வேண்டும். அது எளிமைப்படாத மாணவர்களுக்கு தான் அந்த குறுக்கு பெருக்கம்ங்கிற விதி. அந்த குறுக்கு பெருக்க விதியினாலும் கீழே இருக்கிற 2 பேரையும் பெருக்கிட்டு எதிரெதிரே பெருக்கிடணும். இப்போ இங்கே மீச்சியமாவில் 2 3 6, அதுதான் மீச்சியமா. அப்போ அந்த 6 வருவதற்கு இங்கே என்ன எண்ணால் பெருக்கணும் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும், 2 6. இங்கே 2ஆல் பெருக்கணும், 2 3 6. குறுக்கு பெருக்கமாக அதுதான் வருகிறது. கீழே 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. இந்த 3 எடுத்து 1ல் பெருக்குங்க, இந்த 2 எடுத்து 2ல் பெருக்குங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கி பகுதியில் எழுதிடுங்க. இந்த அமைப்பையும் இந்த அமைப்பையும் எதிரெதிர பெருக்கிடுங்க. இந்த அமைப்பையும் இந்த அமைப்பையும் எதிரெதிர பெருக்கிடுங்க. அப்போ இது 2ஐயும் பெருக்கும்போது 1 3 3, அதுக்கு அடுத்து கூட்டல் செயல். இது 2ஐயும் பிரிக்கிடுங்க, 2 4, கீழே 2 3 6. அப்போ 3  கூட்டல் 4/6. இந்த 2 எண்களுடைய கூட்டலின் அடுத்த நிலை 3 கூட்டல் 4/6. அப்போ இந்த 3 4ஐயும் கூட்டுறீங்க, 7 7/6. இந்த 2 எண்களுக்கான கூடுதல் a + b என்பது 7/6. இதே போல் a - b கண்டுபிடிக்கிறோம். 1/2 - 2/3. கீழே இருக்கிற 2ஐயும் பிரிக்கிடுங்க, எதிர்கிற குறுக்கு பெருக்கம் பண்ணி நடுவில் கழித்தல் அடையாளம் வைத்து கழிச்சிருங்க. அப்போ கீழே 2 × 3, இது 2ஐயும் குறுக்க பெருக்கும்போது 1 × 3 கழித்தல், இது 2ஐயும் பெருக்கும்போது 2 4. அப்போ 1 × 3 கழித்தல் 2 × 2 /2 2 × 3. 1 3 3, 2 4, நடுவில் கழித்தல் பையில் 6. இப்போ இது முழுக்களினுடைய கழித்தல் அமைப்பை பின்பற்ற வேண்டிய ஒரு கணக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எண் தொகுதியில். அப்போ என்ன செய்யணும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்கு உண்டான அடையாளத்தோடு விடை எழுதணும். அப்போ 4ல் 3 கழித்து 1, 4 கிட்ட இருக்கிற அடையாளம் மைனஸ், அதனால் -1/6. அதாவது இந்த 2 எண்கள் கழிக்கும்போது அது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்தல் அப்படிங்கிறதுல இப்போ வழக்கமாக 5 கழித்தல் 3ன்னு இருந்தால் 2ன்னு சொல்லி பழகிடுவோம். ஆனால் 3 கழித்தல் 5ன்னு வரும்போது எது பெரிய எண்ணுருவோ அதிலிருந்து கழிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ 3 4ல் இது 4 தான் பெரிய எண்ணூறு, அதிலிருந்து 3 கழிங்க. 4ல் 3 கழிக்கும் போது 1, 4 கிட்ட இருந்த அடையாளம் மைனஸ் என்பதை புரிந்து கொண்டு -1/6ன்னு எழுதிடுங்க. இந்த -1/6ங்கிறது a - bக்காக கிடச்சிருக்கிற விடை. ஏற்கனவே a + bக்காக கிடச்சிருக்கிற விடை 7/6. கேள்வி என்ன, a + b வகுத்தல் a - b. அதாவது a + bக்கு கிடைச்ச மதிப்பை a - bக்கு கிடைக்கிற மதிப்பால் வகுக்கணும். கேள்விக்கு வந்துடுறோம். a + b / a - b = 7/6 / -1/6 வகுத்தல் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ 7/6 பெருக்கல் 6/-1. சார் வகுத்தல் கணக்கு எப்படி சார் அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கலாம் மாறும்? 2 விகிதமுறை எண்களை 2 பின்ன எண்களை வகுக்கணும் அப்படின்னா முதல் பின்னத்தை அப்படியே எழுதி கொண்டு இரண்டாவதாக இருக்கிற பின்னத்தினுடைய தலைகீழியால் பெருக்க வேண்டும். அதுதான் வகுத்தலுக்கான செயல்முறை. எனவே இந்த இரண்டாவது மதிப்பாக வந்திருக்கக்கூடிய இந்த பின்னம் அல்லது விகிதமுறை எண்ணை -1/6 அப்படின்னு இருக்குது, வகுக்க வேண்டியிருக்கு. தலைகீழ் மாற்றம் செய்து பெருக்கணும். அப்போ 6 மேலே -1 கீழே பெருக்கல் அடையாளம். இப்போ 6க்கு 6 பொதுக்காரணி வகுத்து நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 1 6 6ன்னு வகுத்து சுருக்கிடுறோம். அப்போ 7ஐயும் 1ஐயும் பெருக்கி 7 தொகுதியில்
-1 பெருக்கி பகுதியில் -1. அப்போ 7 பை -1 இருக்குது. இந்த மைனஸை தூக்கி மேலே எப்பயுமே தொகுதியில் எழுதிருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 7/-7/1 வந்துடும். பகுதியில் 1 இருந்தால் விடுதல் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கோம், விட்டுறலாம். அதனால் இதனுடைய விடை -7/1 வந்து அது -7 அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. மிக ஒரு எளிமையான கணக்கு. A கூட்டல் B கண்டுபிடிச்சிட்டு A கழித்தல் B கண்டுபிடிச்சிட்டு அந்த இரண்டினுடைய விடைகளையும் வகுங்க அப்படிங்கிறத அந்த கணக்கு. அதற்கு எளிமைப்படுத்துவதற்காக A கூட்டல் Bயை தனியாக செய்திருங்க, A கழித்தல் Bயை தனியாக செய்திருங்க. பிறகு அந்த இரண்டினுடைய விடையையும் வகுத்தல் செய்திருங்க. நன்கு புரிந்து கொண்டு கணக்குகளை செய்யுங்கள். எளிமையான கணக்கு. இதே அமைப்பு சார்ந்த கணக்குகள் பண்புகளை சரிபார்த்தல் கணக்காக வரலாம். அதையும் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலேயும் பெருக்கல், கூட்டல், கழித்தல் எல்லாம் கலந்து வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். இப்போ 3 எண்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி விகிதமுறு எண்கள் 3 எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா சேர்ப்பு பண்பு கேட்கலாம். அதில் கூட்டல் சேர்ப்பு பண்பு கேட்கலாம், பெருக்கல் சேர்ப்பு பண்பு கேட்கலாம், பெருக்கல் பங்கீட்டு பண்பு கேட்கலாம், கூட்டல் சார்ந்த பெருக்கல் பங்கீட்டு பண்பு கேட்கலாம், கழித்தல் சார்ந்த பெருக்கல் பங்கீட்டு பண்பு கேட்கலாம். 2 எண்கள் மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டலில் பரிமாற்று பண்பு கேட்கலாம், பெருக்கலில் பரிமாற்று பண்பு கேட்கலாம். அந்த பண்புகள் தெரிஞ்சிருக்கணும், அல்லது கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு இதே மாதிரி தான் கூட்டல் இருக்கும், பெருக்கல் இருக்கும். அதில் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த அமைப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு கணக்கு கட்டாயமாக தேர்வு செய்யலாம், விடை பகரலாம். எளிமையான முறையில் விடை செய்து மதிப்பெண்களை முழுமையாக பெறலாம் என்பதை கூறுகிறேன். பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றிகள்.